ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்க பாடம் 5ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஸோ வாங்க சம் போடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி 5வது பாடத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளி சேர்ப்பு அதில் இருக்க விரிவான கணக்குகள் தான் பார்த்துட்ருக்கோம். 5 மார்க் சம்மு. ஸோ ஆல்ரெடி நம்ம 24வது கணக்கு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 25வது கணக்கு. சரிங்களா? ஸோ 5 மார்க்கில் 24வது சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான சம்மு. ஸோ இதுலேயும் இந்த 25வது சம்லேயும் அதே 3 கணக்குகள் தான் போட போகிறோம். என்னென்ன? மறுமதிப்பீட்டு கணக்கு, கூட்டாளிகளின் முதல் கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. இந்த 3 கணக்குகள் தான் போட போகிறோம். ஸோ இந்த 3 கணக்குகளில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை மட்டும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக். சரியா? நம்ம 24வது சம் வந்து பேசிக்காக பார்த்தோம். ஓகே. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கணும். ஸோ பாரு, சுந்தர், சுரேஷ் என்னும் கூட்டாளிகள் என்ன விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க, நமக்கு இதுதான் வேணும். ஃபஸ்ட்டு என்னென்ன பேர்? சுந்தர், சுரேஷ். அவங்களோட விகிதம் 3:1 என்ற விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் பிரிக்கணும்? முதல் கணக்கில் இந்த வேர்டு தொழிலாளர் ஈட்டு நிதி, அப்புறம் லாப நட்டம் இருக்கான்னு 2 சைடும் செக் பண்ணணும். ஸோ 2 சைடுமே இல்லை. அப்போ முதல் கணக்கில் இந்த 2ஐயும் தான் நம்ம பிரித்து போட போகிறோம். அடுத்து பாருங்கள், அவர்கள் சுகுமார் என்பவரை 1/4 லாப பங்கிற்கு பின்வரும் விவரங்கள் அடிப்படையில் கூட்டாளியாக சேர்த்தார். சுகுமார் 30,000 முதல் கொண்டு வர்றார். அப்போ புதுசாக வர கூட்டாளியோட பேர் என்ன? சுகுமார். அவர் கொண்டு வர்ற முதல் எவ்வளோ? 30,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நற்பெயர் அவருடைய பங்கு 5,000 என மதிப்பிடப்படுகிறது. ஸோ அவருக்கு நற்பெயர்னு ஒரு 5,000 ரூபாய் மதிப்பிடுறாங்க. அவர் நற்பெயருக்கென ரொக்கம் கொண்டு வரவில்லை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நற்பெயர்னு ஒன்று மதிப்பிடுறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா புதிய கூட்டாளி ரொக்கம் எடுத்துகிட்டு வரணும். அவர் என்ன பண்ணலை அப்படின்னா ரொக்கம் எதுவும் எடுத்துகிட்டு வரலை. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம். என்ன அப்படின்னா சேம் அதே 3 கணக்குகள் தான் போட போகிறோம். இந்த ஒரு வேர்டு தான். ஓகே. அவர் முதல் கொண்டு வந்தாருன்றதையும் நம்ம போன கணக்கிலே பார்த்தோம். இந்த நற்பெயர் பங்கு 5,000 என மதிப்பிடப்படுகிறது. அவர் நற்பெயருக்கென ரொக்கம் கொண்டு வரவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி போடுறதுன்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரக்கிருப்பு 20,000 என மதிப்பிடப்பட்டது. ஸோ இதெல்லாமே எங்கே வரும் அப்படின்னா நமக்கு மறுமதிப்பீட்டு கணக்கில் வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், சரக்கிருப்பு 20,000 என மதிப்பிடப்படுது. அப்போ பாக்ஸ்குள்ளே நம்ம செக் பண்ணணும். சரக்கிருப்பு பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 25,000 அப்படின்னும் போது இங்கே 20,000 இருக்குது. அப்போ மதிப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? சொத்தின் மதிப்பு கூடினால் வரவு பக்கம், சொத்தின் மதிப்பு குறைந்தால் பற்று பக்கம். அதே மாதிரி பொறுப்புகள் மதிப்பு அதிகரித்தால் பற்று பக்கம், பொறுப்புகள் மதிப்பு குறைந்தால் வரவு பக்கம். ஸோ ஆல்ரெடி நம்ம மறுமதிப்பீட்டுக்கு உண்டான ஃபார்முலா இதுதான். இது தெரிஞ்சாலே நம்ம இது பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், சரக்கிருப்பு பாக்ஸ்குள்ளே 25,000 இருக்குது, பாக்ஸ்க்கு வெளியே 20,000 கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பு குறைச்சிருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ். அப்போது இது எந்த பக்கம் வரும் அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கில் பற்று பக்கம் வரும். அடுத்து அரைக்கலன் மீது 2,000 தேய்மானம் நீக்கப்பட்டது. ஸோ தேய்மானம் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்புநிலை குறிப்பில் தேய்மானத்தை கழிச்சு தான் காட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது? சம்மில் தேய்மானம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சொத்தின் மதிப்பு குறைக்கப்படுது. ஸோ அப்பையும் இங்கேயும் என்ன தான்? மைனஸ் தான் பண்ண போகிறோம். எங்கே தான் வரப்போகுது? மறுமதிப்பு கணக்கில் பற்று பக்கம் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட்டிடம் மீது 20% தேய்மானம் நீக்கப்பட்டது. ஸோ சேம் தேய்மானம் அப்படின் போது கட்டடம்ன்றது நமக்கு சொத்து. ஸோ சொத்தின் மதிப்பு என்ன பண்ணுது? குறைக்கப்படுது. அப்போ என்ன வரும்? இதுவும் பற்று பக்கம் தான் வரும். இருப்புநிலை குறிப்பில் மைனஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கு தான். நான் இங்கே சொன்னேன் இல்லையா, சரக்கு இருப்பு எவ்வளோ மதிப்பு குறைஞ்சிருக்கு, 25,000 மைனஸ் 20,000, 5,000 மதிப்பு குறைஞ்சிருக்கு. சொத்துக்கள் மதிப்பு குறைந்தால் எந்த பக்கம் போடணும், பற்று பக்கம். ஸோ போட்டிருக்காங்களா. அடுத்து பாருங்கள், அரைக்கலன் மீது தேய்மானம் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ, 2,000 ரூபாய். ஸோ இங்கே இந்த 2,000 ரூபாய் போட்டிருக்கோமா அரைக்கலனில். அடுத்து பாருங்கள், கட்டிடம் 20% தேய்மானம் நிற்கணும். ஸோ அப்போ கட்டிடத்தின் மதிப்பு எவ்வளோ இருக்குது, 40,000. அப்போது 40,000 இன்ட்டு 20/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 8,000 ரூபாய் கிடைக்கும். சரியா. அடுத்து இப்போ இதுதான் நமக்கு வந்து எல்லாமே எந்த பக்கம் தான் இருக்குன்னா பற்று பக்கம் தான் இருக்குது. அப்போது நமக்கு இந்த பக்கம் 15,000 இருக்குது, வரவு பக்கம் எதுவுமே இல்லை. அப்போது பற்று பக்கம் அதிகமாக இருந்து வரவு பக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு நட்டம். சரியா. இந்த 15,000 டைரெக்டாக அப்படியே போட்டுறக்கூடாது. 2 கூட்டாளிக்கும் அவங்களோட 3:2 விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். ஓகேவா. அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மறுமதிப்பீட்டு நட்டம் இங்கே வரவு பக்கம் இருக்குது இல்லையா, இங்கே வரவு பக்கம் இருக்குது அப்படின்னும் போது முதல் கணக்கில் பற்று பக்கம் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது முதல் கணக்கு, கூட்டாளிகளின் முதல் கணக்கு. சரியா. ஸோ முதல் கணக்கு அப்படின்போது விவரம் சுந்தர், சுரேஷ், புதுசாக அந்த கூட்டாளி பேர் சுகுமார். ஸோ 3 பேருக்கும் காலம் போட போகிறோம். சரியா. ஸோ போட்டதுக்கப்புறம் இருப்புக்கு ஈக்கோன்றதில் எங்கே எழுதணும் அப்படின்னா முதல் கணக்கில் இருக்க 30,000 20,000 எழுதியிருக்காங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வங்கி கணக்கு. இதில் வந்து என்னென்னா சுகுமார் கொண்டு வந்த முதல், அதுக்கப்புறம் கணக்கில் இருக்கக்கூடிய பொது காப்பை தொழிலாளர் ஈட்டு நிதியையும் 3:2 விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். ஸோ பொது காப்பு பிரித்து கொடுக்கணும், தொழிலாளர் ஈட்டு நிதியை பிரித்து கொடுத்துருக்கணும். அடுத்து சுகுமார் முதல் கணக்கு அப்படின்னு போட்டு இவருக்கு நற்பெயர் மதிப்பு கொடுக்குறாங்க இல்லையா 5,000 ரூபாய், அதை வந்து 3:2 விகிதத்தில் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஸோ அவ்வளோதான், இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் வரவு பக்கம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பற்று பக்கம். பற்று பக்கம் வந்து நம்ம போன இதில் கண்டுபிடிச்ச மறுமதிப்பீட்டு நட்டம், அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயினாக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நற்பெயர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க 5,000ன்னு. பட் அவர் என்ன பண்ணலைன்னா ரொக்கம் எடுத்துகிட்டு வரலை. சப்போஸ் ரொக்கம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே போட்டு கழிக்கக்கூடாது. அதாவது இந்த பக்கம் ஆட் பண்ணிவிட்டு வரவு பக்கம் ஆட் பண்ணிவிட்டு பற்று பக்கம் கழிக்கிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சுகுமாரோட முதல் கணக்கில் அவர் கொடுத்த அந்த 5,000 கழித்து காட்டணும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே இந்த பக்கம் அதே 30,000 இருக்குது. இங்கே நம்ம வந்து அந்த 5,000 இங்கே போடும்போது அவரோட கணக்கில் இருந்து கழிச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டோட்டல் போட்டு கணக்கு முடிக்கணும். ஸோ இருப்பு கீழ் இந்த 39,000 26,000 25,000 இருக்கு இல்லையா, இதை தான் என்ன பண்ணணும்னா இருப்பு நிலை குறிப்பில் முதல்ல எழுதணும். முதல் கணக்கு அப்படின்னு போட்டு சுந்தருக்குரியது சுகுமாருக்குரியது இது. அடுத்து இது 2 போட்டுட்டோம் அப்படின்னும் போது போடக்கூடாது. கடனீந்தோர் 50,000 இருக்கா, அப்போ கடனீந்தோர் போட்டணும். அதுக்கப்புறம் சொத்துக்கள் பக்கம் என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். சரக்கு இருப்பில் தேய்மானம் கண்டுபிடிச்சாங்களா, மதிப்பு குறைச்சாங்களா 5,000, அதை கழித்து அவுட்டர் காலம். அடுத்து கட்டிடமும் மதிப்பு குறைஞ்சிது, தேய்மானம் கண்டுபிடிச்சோம் 8,000, அதை போட்டு கழித்து போடணும். அடுத்து அரைக்கலனும் மதிப்பு குறைஞ்சிது. ஸோ அந்த குறைஞ்ச அமௌண்ட் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே கடனாளிகள் இருக்கா, கடனாளிகள், அதுக்கப்புறம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இதை எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வங்கின்னு இருக்கு இல்லையா, இந்த வங்கியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வங்கியில் வங்கி கணக்கு அப்படின்னு போட்டு 18,000 ப்ளஸ் அந்த சுகுமார் முதல் கொண்டு வந்தார் இல்லையா 30,000, அந்த 30,000 கூட்டி 48,000 போகணும். ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா டேலி ஆகிடும். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.